ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மில்க் பவுடர் வச்சு ஒரு பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபெஸ்டிவல் டைமில் ஒரு அசார்ட்டட் ஸ்வீட் பாக்ஸ் ரெடி பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ரெசிபி வந்து ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மில்க் பர்ஃபிக்கு வந்து 4 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஸோ 1 கப் வந்து மில்க் பவுடர் வந்து ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணாதீங்க. இதில் 1/2 கப் வந்து சுகர், ஏன்னா ஆல்ரெடி வந்து மில்க் பவுடரில் வந்து சுகர் இருக்கும். அப்புறமா 1 கப் வந்து பால் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து 1/4 கப் வந்து கீ. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நல்லா நம்ம ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணோன்னா குக் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சாக்கா வந்து சீக்கிரமாக கரிஞ்சிரும். ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த மாதிரி கைவிடாமல் பொறுமையாக வந்து ஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். இது வந்து சீக்கிரமாக செட் ஆகிடும். ஒரு 10 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு அழகாக செட் ஆகிடும். ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா நீங்கள் 2 ஸ்டேஜில் வந்து மில்க் பர்ஃபி ரெடி பண்ணலாம். ஒன்று வந்து கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும். பட் அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்திங்கன்னா நம்ம நூகட் பார் இருக்குது இல்லையா, அது சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வேணாலும் அந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். அது வந்து இன்னும் கொஞ்சம் சூவியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் லிக்விடாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அந்த நியூகட் பார் மாதிரி இருக்கும். இல்லைனா இன்னும் கொஞ்சம் நேரமும் நம்ம இதை செட் பண்ணி விட்டுட்டு எடுத்தோன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு பர்ஃபி கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே நல்லா செட் ஆகி பேனை விட்டு நல்லா அதுவே வந்து விலகி வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நீங்கள் எந்த கண்டெய்னரில் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களோ அதை வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. நான் வந்து அதில் வந்து கீ அப்ளை பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இது மேலே வந்து நான் ஆல்மண்ட் ஃப்ளேக்ஸ் வந்து போட்டுக்கிறேன். நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு மேலே நம்மளோட பர்ஃபி போடும் போது ஸோ அது எல்லாமே அழகாக செட் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் நான் கண்டெய்னருக்குள்ளே வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் நட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்பேட்சில் வந்து ஸ்டிக்கியாக இருக்குன்னா அதையும் வந்து லைட்டாக வந்து ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா கீ வச்சு கூட க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஈக்குவலாக வந்து லெவல் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இது நீங்கள் ஒரு 3 hours to 4 hours வந்து அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. உங்களுக்கு உடனே செட் ஆகணுன்னா ஒரு 1/2 an hour வந்து நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சிங்கன்னா செட் ஆகிடும். ஸோ நம்ம மில்க் பர்ஃபி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து பீஸ் போட்டுடலாம். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் வெளியிலே ஸ்டோர் பண்ணலாம். ஸோ நம்ம மில்க் பர்ஃபி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.